அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இந்த தீனுல் இஸ்லாமை நமக்கு கட்டமைத்து தந்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அதை நடைமுறைப்படுத்தி நமக்கு இந்த உலகத்திலே காட்டி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹும் ரசூலும் எந்தெந்த விஷயங்களை நமக்கு ஹலால் என்றும் ஃபர்ல் என்றும் வாஜிப் என்றும் காட்டி தந்தார்களோ அதன்படி அமல் செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. எனவே ஹலாலான விஷயங்களையும் ஹராமான விஷயங்களையும் நாம் விளங்கி இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த விஷயங்களை நமக்கு புகுத்தி தந்தார்களோ சொல்லி தந்தார்களோ அதை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும். மாறாக நமக்கு தோன்றியவாறு எல்லாம் நாம் செய்வது இஸ்லாம் கிடையாது. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், யார் ஒருவர் இந்த மார்க்கத்திலே புதுமையான விஷயங்களை கொண்டு வருகிறாரோ ஃபஹுவ ரத்துன், அது தடை செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த ஒரு சூழலிலும் மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களை அல்லாஹும் ரசூலும் சொல்லித்தராத விஷயங்களை நம்மளுடைய சுய தேவைக்காக வெளியே நாம் என்ன செய்யக்கூடாது, மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடாது. அது நிர்பந்தமான சூழலாக இருந்தாலும் ஷரியத் என்ன சொல்கிறது என்பதை நாம் என்ன செய்யும் யோசிக்கணும். நம்மளுடைய ஈமானுடைய விஷயமாக இருக்கட்டும், நம்மளுடைய அமல்களுடைய விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிர்பந்த சூழல் என்று வந்தாலும் அந்த நேரத்திலும் ஷரியத் இதற்கு அனுமதி தருகிறதா இந்த சூழலிலே என்று நாம் என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டுமே தவிர எனக்கு இப்படி நடந்துருச்சு நான் இப்படி செய்யறேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, தனக்குத்தானே ஃபத்வாவை கொடுத்துக்க கூடாது. மாறாக மார்க்க அறிஞரிடத்தில் அந்த விஷயங்களை பற்றி என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த நிகழ்வு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் ஒரு பயணத்தில் போயிருந்தோம். அந்த பயணத்தில் போகின்ற நேரத்திலே ஒரு மனிதர் எங்களோடு வந்தார். அவருடைய தலையிலே அடிபட்டு விட்டது. தடிபட்டு ரத்தம் அதிகமாக போனது. அவர் அதற்கு பிறகு கட்டு அணிந்து கொண்டார். நாங்கள் இரவு தங்கினோம். காலையில் எந்திரித்து பார்த்தார். அவர் சொன்னார், நான் குளிக்க வேண்டும், குளிப்புடைய தேவை எனக்கு ஏற்பட்டு விட்டது, நான் ஜுனுபாலியாகி ஆகிவிட்டேன் என்று அவர் சொன்னார். தலையில் கட்டு போட்டிருக்கிறார், ஜுனுபாலி ஆகிட்டார், குளிக்கணும், இப்போ குளிச்சாதான் தொழுக முடியும். அப்போ கேட்குறாங்க, நான் எப்படி குளிக்கணுமா இல்லை நான் தயம் செஞ்சுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சஹாபா பெருமக்கள்லாம் சொன்னாங்க, அங்கே இருந்த சில மனிதர்கள்லாம் சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் குளிச்சே ஆகணும், நீங்கள் குளிச்சே ஆகணும், நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி என்ன செஞ்சிட்டாங்க, தன்னுடைய தலைமையில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி குளித்து முடிச்சுட்டாங்க. குளித்து முடிச்சு கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு, அவர் இறந்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருது. இது நிர்பந்தமான ஒரு சூழல். அவர் கேட்டார், இவங்கெல்லாம் இப்படி சொன்ன உடனே, கருத்து சொன்ன உடனே அவங்கள குளிச்சாங்க, வஃபாத் ஆகிட்டு இறந்துட்டாங்க. இந்த செய்தி மதீனாவுக்கு வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கோவப்பட்டு சொன்னாங்க, அவர் இறப்பதற்கு நீங்கள் எல்லாம் காரணமாகி விட்டீர்களே அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு சந்தேகம் என்று ஒன்று வந்தால் அதை நீங்கள் தீர்வுபடுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், கேள்வி கேட்க வேண்டுமே தவிர நீங்களாக உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவர் தயமும் செய்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார், அவருடைய தொழுகை நிறைவேற்றி இருப்பார். ஏன் நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் என்ன செய்தீர்கள், சொன்னீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்க முடிகிறது. எனவே நிர்பந்த சூழல்கள் வருகின்ற நேரத்தில் சரியானவர்களிடத்தில் நாம் என்ன செய்யணும், கேட்கணும். சரியான மார்க்க அறிஞர்களிடத்தில் என்ன செய்யணும், கேட்கணும். ஈமானுடைய விஷயமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு வெளிமாநிலங்கள்லாம் பார்த்தோம் சொன்னால் பல நபர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். என்னன்னு, நீ இந்த வார்த்தையை சொல்லு, இல்லைனா உயிரை எடுத்துருவேன். உயிர் போகின்ற அந்த சூழல் வந்தால் உயிரை காக்க வேண்டும் என்பதைத்தான் என்ன செய்கிறது, நம்மளுக்கு ஹதீஸ்கள் சொல்லி தருகிறது. அம்மார் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிதாபில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அம்மார் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா சில குஃபாரை முஷ்ரிகீன், அந்த முஷ்ரிகீன்களால் அந்த ஷிர்கை இனவிக்கக்கூடிய சில நபர்களால் நிர்பந்தப்படுத்தப்படுறாங்க. ரொம்ப அதாப், ரொம்ப வேதனைகளை, கஷ்டங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் வேதனைகள்லாம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய வாயிலிருந்து சில வார்த்தைகளை அவங்க சொல்லணும்னு விரும்புகிறாங்க. யாரும் அந்த முஷ்ரிகீன்கள், அந்த இணை வைக்கக்கூடியவர்கள், விரோதிகள். இந்த வார்த்தையை நீ சொன்னாதான் நாங்கள் விடுவோம். ரொம்ப அந்த சஹாபிக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க. அப்பொழுது தெரியாமல் அந்த சஹாபி என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவங்கள விட்டுட்டாங்க. அப்பொழுது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க,
என்ன அம்மாரே இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சொன்னீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், ரொம்ப நிர்பந்தப்படுத்தினாங்க, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாங்க, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி கைஃப தஜிது கல்பக, அந்த நேரத்திலே உங்களுடைய இதயத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? உங்களுடைய இதயத்திலே வெளியே சொன்னீங்க, உங்களுடைய இதயம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, அம்மார் இப்னு யஸ்ஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ் முத்மஇன்னம் பில் ஈமான், நான் மனதிலே ஈமானை முழு மனதோடு என்ன செய்தேன் வைத்திருந்தேன், மன நிம்மதி பெற்றவனாக என்ன செய்ய ஈமானோடு நான் என்ன செய்து இருந்தேன் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, வயின் ஆது, மறுபடியும் அவர்கள் இதே போன்று உங்களை நிர்பந்தித்தால் ஃபஉத், இதே போல நீங்க சொல்லுங்க, தவறு எதுவும் கிடையாது. உங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி நீங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வது தவறல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் பதிவு செய்து காட்டுகிறான். சூரத்துன் நஹலுடைய 106வது வசனம், இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், எந்த ஒரு மனிதன் நிர்பந்திக்கப்படுகிறானோ அந்த மனிதருக்கு அவன் ஈமானை மாற்றி அவனுடைய கல்விலே ஈமானை வைத்து வெளியிலே வேறு ஒன்று வார்த்தையை சொல்கிறான் என்று சொன்னால் அந்த நிர்பந்த சூழலில் அவரிடத்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறாக ஒரு மனிதர் ஈமான் அல்லாத வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார் என்று சொன்னால் அவருடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்கு ஒரு ஹதீஸே முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதர் வெட்டவெளியான பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு ஒட்டகத்தின் மீது அமர்ந்து வருகிறார். அவருடைய கட்டுச்சாதம், அவர் சாப்பிடுகின்ற அந்த உணவும் சரி, அந்த பானமும் சரி, எல்லாமே என்ன செய்கிறது, அவரோடு தான் இருக்கிறது. சென்று வந்து கொண்டே இருந்த நேரத்திலே இவர் இறங்கி ஒரு இடத்திலே இளைப்பாறாகிறார். கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். தூங்கின உடனே எந்திரிச்சு பார்க்கிறாரு, எதுக்கான ஒட்டகம் காணும், அதில் உணவு இருக்கிறது, இவருடைய குடிப்பானம் இருக்கிறது, வெட்ட வெளியான ஒரு இடம், ஏது ஒட்டகத்தை காணும். உடனே அந்த மனிதர் ரொம்ப திகைத்து போய் அங்கே இங்கே தேடுறார். எல்லா இடத்துலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க இந்த ஹதீஸை. எல்லா இடத்துலையும் தேடி முடிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து மறுபடியும் அதே இடத்துல என்ன செய்ய வந்து களைப்பாகி அந்த இடத்துல தூங்கிட்டார். தூங்கின அந்த நேரத்தில் அந்த ஒட்டகம் மறுபடியும் என்ன செய்து அதே இடத்துல வந்து நிற்குது. இவர் கண்விழித்து பார்க்கிறார். அந்த ஒட்டகத்தை பார்த்த உடனே அவர் அல்லாஹை எப்படி புகழ்ந்தார் என்று சொன்னால் தவறான வார்த்தைகள் எப்படி வருது, அல்லாஹும்ம யா அல்லாஹ் அன்த அபுதுக்க, நீதான் என்னுடைய அடிமை, வா அன ரப்புக்க, நான் உன்னுடைய எஜமான் என்று அவர் சொல்லிவிட்டார். ஒரு திகைப்பில் ஒரு சந்தோஷத்தில் அந்த வார்த்தைகள் அவருக்கு மாறி போகிறது. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் நிர்பந்திக்கப்பட்ட நேரத்திலும் சரி தவறான ரீதியாக ஒரு ஈமானுக்கு மாற்றமான விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மன்னித்து விடுவான். இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி, என்னுடைய உம்மத்து எந்த பாவம், அனில் கதஇ, அவர் தவறாகவோ, வன் நிசியானி, அவர் மறதியாகவோ, வமஸ்துக்ரிஹு அலைஹி, நிர்பந்தமான சூழலில் அவர் சொல்லப்பட்டால் அவரை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயங்களை மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிர்பந்தம் இல்லாத சூழலில் கூட ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை அணியப்படுகிறது. தங்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் தங்களுடைய வலது கையிலே பட்டாடையும் இடது கையிலே தங்கத்தையும் வைத்துக் கொண்டு சொன்னார்கள், இன்ன ஹாதைனி முஹர்ரமுன் அலா ذுகூரி உம்மதி, இந்த இரண்டு விஷயங்களும் என்னுடைய உம்மத்திலே ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வஹில்லுல் லில் இனாசி, எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு இது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. எது? பட்டையும் தங்கத்தையும். எந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கத்தை என்ன செய்யல, ஆண்களுக்கு ஹலாலானதாக சொல்லவே இல்லை, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு திருமண நேரங்களிலே, இன்னும் சில வெளியில் செல்கின்ற நேரங்களிலே, ஏதாவது திருமணங்களுக்கு போகக்கூடிய நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம், தங்கங்களை அணியிறோம். ஒரு சஹாபி அர்ஜஃபா என்ற ஒரு சஹாபி போர்க்களத்தில் கலந்துக்கிறாங்க. அவர்களுடைய மூக்கு வெட்டப்படுது. அந்த நேரத்தில் அவங்க செயற்கையாக ஒரு வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு மூக்கு என்ன செய்கிறாங்க, அணிஞ்சிக்கிறாங்க. அந்த மூக்கு அப்படியே விடக்கூடாது என்பதற்காக வேண்டி வெள்ளியால் செஞ்சு என்ன செய்கிறாங்க, அணிஞ்சிக்கிறாங்க. வெள்ளி ஆண்களுக்கு ஹலால் தானே அப்படின்னு என்ன செய்கிறா, செஞ்சுது. கொஞ்ச நாள் போன பிறகு அது அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிக்குது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிர்பந்த சூழலிலே அவருக்கு மட்டும், அந்த சஹாபிக்கு மட்டும் நபிகள் சொன்னாங்க, வேண்டும் என்றால் நீங்கள் தங்கத்தில் என்ன செஞ்சுக்கிங்க, செஞ்சு போட்டுக்குங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு அந்த நிர்பந்த சூழலிலே அனுமதி கொடுத்தாங்க. நம்ம அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நிர்பந்த சூழலில் செய்யக்கூடாது. அது ஷரிய சட்டங்களை கேட்டு தெரியணும்.
இன்னைக்கு நம்ம வீடுகளில் பார்க்கின்ற நேரத்திலே பல நபர்களுடைய வீடுகளில் குழந்தைகளுடைய ஃபோட்டோ தானே இருக்குது. இல்லை இப்படின்னு பார்த்தா கொஞ்சம் காலம் போய் எப்படி வந்துருச்சுன்னா, என் அப்பா இறந்துட்டாங்க, அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஞாபகமாக வச்சுக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், எந்த ஒரு வீட்டிலே ஃபோட்டோக்களும் அதே போல் நாயும் இருக்குமோ அந்த வீட்டிலே மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நுழைய மாட்டார்கள். நாயும் ஃபோட்டோ உருவப்படங்களும் இருக்கின்ற, நம்ம எப்பவுமே லைசன்ஸில் ஃபோட்டோ இருக்கு, ஹஜ்ரத் ஆதார் கார்டில் இருக்கு, அதெல்லாம் நிர்பந்தமான நேரங்களில் ஜாயிஸ். மாறாக ஆடம்பரத்துக்காகவும் மற்றவர்கள் காட்டுவதற்காக வேண்டி நாம் ஃபோட்டோ வைப்பதும் அதே போன்று இது மாதிரியான இஸ்லாமுக்கு புறன்பாடான நாய் போன்ற விஷயங்களை வளர்ப்பதும் ஒருபோதும் இஸ்லாமில் என்னது ஷரியத்தில் கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் பதட்டமாக இருந்தார்கள். நான் போய் கேட்டேன், யார சொல்லலாம், என்ன பதட்டமாக இருக்கிறீங்க? இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை பார்க்கறதுக்காக வரேன்னு சொன்னாங்க, நான் உங்களுக்காக வேண்டி காத்து கொண்டு இருக்கிறேன். அல்லாஹும் சரி அல்லாஹுடைய தூதர்களும் யார் மலக்குமார்களும் ஒருபோதும் அவர்கள் குறித்த சொன்ன வாக்குறுதியை மீற மாட்டார்கள். ஏதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இப்படி மீறி நிற்கிறார்கள் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். யார் சொல்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஒரு குச்சியை எடுத்து இப்படி கீழே போடுறாங்க. அங்கே ஒரு சத்தம் வருது. என்ன, கட்டில கீழே ஏதோ சத்தம் வருகிறது அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டி உள்ளே இருக்குது. ஆயிஷாமாவை பார்த்து கேட்டாங்க, என்ன இப்படி ஒரு நாய்க்குட்டி எப்படி உள்ளே வந்தது? யார சொல்லா மா தரைத்து, எனக்கு தெரியல எப்படி வந்தது, அதை துரத்தி விடுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க அழைச்சி சொன்ன துரத்தி விட்டாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இன்னா லா நதுகுலு பைத்தன் யா ரசூலல்லாஹ், நாங்கள் இப்படிப்பட்ட வீடுகளிலே நுழைய மாட்டோம். எந்த வீடுகள்? ஃபீஹி சூரத்துன் வலா கல்புன், எந்த வீடுகளிலே நாயும் எந்த வீடுகளிலே உருவப்படமும் இருக்கிறதோ அந்த வீடுகளிலே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நுழைய மாட்டோம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நம்மளுடைய வீடுகளிலே குழந்தைகளுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அந்த பெரியவர்களுடைய ஃபோட்டோக்கள் இருந்தாலும் சரி, ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. நல்லதான ஹஜ்ரத், வீட்டுக்குள்ளே நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தா நம்ம மௌத் வர நேரத்தில் மலக்கு மௌத்தான வந்து ரூபாய் எடுத்துகிட்டு போவார். அதனால ஃபோட்டோ வச்சுட்டா அவர் வரமாட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. மலக்குல் அசாப் என்பவர் என்ன செய்வார், கட்டாயமாக வருவார். அவர் எங்கே வேணாலும் உள்ள வருவார். யார்? மலக்குல் மௌத் என்பவர். மலக்கு வரமாட்டார்னா ஃபோட்டோ வச்சுட்டா மலக்கு வரமாட்டார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மாறாக இதெல்லாம் இஸ்லாமுக்கு புறன்பாடான விஷயங்கள். இஸ்லாமுக்கு முரண்பாடான விஷயங்களில் ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதே போன்று தான் இன்னைக்கு இன்சூரன்ஸு, நம்ம பல விஷயங்களில் இன்சூரன்ஸ் என்பது நம்மளுக்கு ஒரு நிர்பந்தமான சூழல். நிர்பந்தமான இன்சூரன்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு லைசன்ஸ் எடுக்கிறோம், இன்சூரன்ஸ் என்பது கேட்குறான். அப்படிப்பட்ட நிர்பந்தம் எடுக்கலாமே தவிர, மாறாக எல்ஐசி இன்சூரன்ஸு, இப்படிப்பட்ட இன்சூரன்ஸ் இதை போட்டால் ஒரு 5 லட்சம் கட்டினா நம்மளுக்கு 15 வருஷத்துக்கு அப்புறம் 20 லட்சமாக கொடுப்பான், 30 லட்சமாக கொடுப்பான் என்று ஏன் அதிகமாக ஆசைப்பட்டு நாம் செய்கின்ற அத்தனை விஷயங்களும் ஷரியத்திற்கு முரண்பாடான விஷயம். நிர்பந்தமான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் ஜாயிஸே தவிர, நமக்கு ஆடம்பரமான விஷயங்களுக்கு இஎம்ஐ போடுறது, நம்ம வட்டிக்கு வாங்குவது, இது எல்லாம் இஸ்லாமில் முழுமையாக தடை செய்யப்பட்டது. இது மட்டும் ஜாயிஸ் ஹஜ்ரத், இப்படி நான் வாங்கியிருக்கிறேன் அப்படி வாங்கியிருக்கேன், நிர்பந்த சூழல் என்பது இருந்தாலும் சரி அது ஷரியத்துக்கு உட்பட்டதான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். மிக முக்கியமாக தொழுகையுடைய விஷயங்களில் நம்ம பார்க்கணும். தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நின்ற நிலையில் தொழுவதற்கு தான் அனுமதி கொடுத்திருக்கிறான். நாம் உட்கார்ந்து தொழுவணும் என்று சொன்னால் அந்த உட்கார்ந்து தொழுவதற்கு ஷரிய சட்டம் என்ன சொல்லி தந்திருக்கிறது அப்படி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். ஒரு சஹாபி இம்ரான் இப்னு ஹுசைன் என்ற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு மூலநோய் பவாசிர் என்ற மூலநோய் ஏற்பட்டு இருக்கிறது. என்னுடைய பின்புறத்திலிருந்து ரத்தம் சொட்டக்கூடியதாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அந்த பவாசிர் என்ற நோய் எனக்கு இருக்கிறது, நான் எப்படி தொழுக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஸல்லி காயிமன், நின்ற நிலையிலே தொழுங்கன்னு சொன்னாங்க. ஃபைன்லம் தஸ்ததை, அப்படி நின்று தொழுக முடியலையா, ஃபகாஇதன், உட்கார்ந்து தொழுவுங்க. ஃபைன்லம் தஸ்ததை, அப்படியே முடியலையா, ஃபஅலா ஜம்பின், உங்களுடைய விழாப்புறத்தின் மீது நீங்கள் படுத்த வண்ணமாக தொழுகுங்க. அப்போ தொழுகை விடாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அப்போ தொழுகை எந்த நிலையிலும் நம்ம விடக்கூடாது. ஆனால் நாம் ஷரியத்துக்கு மாற்றமாக நின்ற நிலையில் தொழுகாமல் உட்கார்ந்த நிலையில் தொழுகிறோம்னு சொன்னால் அதற்கான சட்ட திட்டங்களை நம்ம கேட்டுக்கணும். எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சுஜூது செய்யணும்,
நான் இந்த நிலையில் இப்படி இருக்கிறேன், கால் அடிபட்டு இருக்கு, என்னால் உட்கார்ந்து தொழுக முடியாது, கீழே நான் சம்மணம் விட்டு தான் தொழுக முடியும் அப்படி என்று சொன்னால் அதற்கான சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்துதான் தொழுக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், இந்த உலகத்திலே என்னுடைய அதாப் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அதாப் இறங்காமல் இருக்குன்னு சொன்னா 4 நபர்கள் இந்த உலகத்திலே இருப்பதினால்தான், 4 நபர்கள் இந்த உலகத்திலே இருப்பதினால்தான் என்னுடைய அதாப் என்பது இந்த உலகத்திலே இறங்காமல் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக என்ன செய்ய சொல்றாங்க. யார் யார்? லவ்ல ஷபாபு ஹுஷ்ஷஉன், இளைஞர்கள் இரையச்சம் உள்ளவர்களாக இருக்கும் காலம் எல்லாம் அதாப் என்பது வராது. யாரு? இளைஞர்களை முதல்ல சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷபாபு ஹுஷ்ஷஉன், இரையச்சம் என்பது கொஞ்சமாவது என்ன செய்ய வேண்டும், அந்த இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும். இருந்தால் அல்லாஹ்வுடைய அதாப் மொத்தமாக வந்து இறங்காது, மொத்தமாக வந்து அப்ப கியாமத்துடைய நாள் என்பது இளைஞர்களிடத்தில் அந்த இரையச்சம் தக்வா என்னும் ஹுஷ்ஷா என்பது இருப்பதினால் தான். இரண்டாவதாக சொல்றாங்க, வலவுல் பஹாயிமு ருத்தஉன், இந்த மேய்ந்து திரிகின்ற இந்த கால்நடைகள் இருக்கிறது, அந்த கால்நடைகள் இருப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யவில்லை, அதாபை இறக்கவில்லை. மூன்றாவதாக வருகிறது வலல் அவுலாது ருத்தஉன், இந்த குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், அமுதம் குடிக்கின்ற இந்த குழந்தைகள் இருப்பதினால் தான் அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கவில்லை என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், வலா ஷுயூஹுன் ருக்கஉன், வயோதிகர்கள் நின்று அல்லாஹ்வை குனிந்து தொழுகிறார்களே அவர்கள் இருக்கும் காலம் எல்லாம், எப்படின்னு சொல்லல, அவங்க தொழுதான்னு சொல்லல, அவர்கள் நின்று சரியான முறையில் குனிந்து ருக்கு செய்கின்ற அந்த நிலை இருக்கின்ற வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே முழுமையாக அஸாபை என்ன செய்ய மாட்டான், கொண்டு வர மாட்டான். அப்படி என்று சொன்னால் நமக்கு எந்த நிலை இருக்கிறது, நமக்கு நிர்பந்தமாக இருக்கு, என்னால் முடியல, உட்கார்ந்து தான் என்னால் தொழ முடியும்னா அதுக்கான சரிய சட்டங்கள் என்ன கேட்கணும். என்னால் இப்படி நான் ஒரு இடத்துல சிக்கி கொண்டேன், எனக்கு மிக நிர்பந்தமாக இருக்கு, அப்படி நான் ஷரிய சட்டம் தெரிந்து என்னுடைய திருமணமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சில சஹாபிகள் வந்து கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு மஹர் கொடுப்பதற்கு செல்வம் இல்லை, நான் என்ன செய்யட்டும்? அப்படின்னா நான் எப்படி வேணாலும் போகலாமா அப்படி என்ற அர்த்தம் அது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு திருமணம் செய்வதற்கு அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ ஃபல் யதஸவ்வஜ், அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஃபஇன்னஹு அலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும், அந்த நோன்பு அவரை பாதுகாக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நல்ல விஷயங்களின் பக்கம் நாம் என்ன செய்யணும், வரணும். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தலாக்குடைய 2வது வசனம் இப்படி சொல்லி காட்டுவான், ஒமை யத்தகில்லாஹ, அல்லாஹ்வை யார் அஞ்சி நடக்கிறாரோ யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருக்கு என்ன வசதி வாய்ப்புகள் வேண்டுமோ அவருக்கான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், வழிவகுப்பான். நீங்க அல்லாஹ் மேல தவக்குல் வைங்க, அல்லாஹ்வை இறையச்சம் கொள்ளுங்க. அல்லாஹ் என்ன செய்வான், வட்டியில் இருந்தும் சரி ஹராமான விஷயங்களிலும் சரி நம்மை அல்லாஹ் மீது தக்வாவை வைத்தால் அல்லாஹ் அதற்கு வழிவகுத்து தருவான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நாம் ஷரிய சட்டங்களை நிர்பந்த சூழலிலும் ஷரியத்திற்கு முரண்பாடு இல்லாமல், ஷரியத்திற்கு அந்த ஹராமான விஷயங்கள் இல்லாமல் என செயல்படுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.